இன்றைக்கி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகியாச்சு. நானும் எங்கள் சின்ன அத்தையும் போய் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் விளக்கு நான் ஒரு விளக்கு, அத்தை ஒரு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அப்படியே அந்த சாமியை கருவறையில் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியவே இருந்து எல்லாம் இது பண்ணோம். அப்புறம் இந்த கம்பத்துக்கு எதுக்காக கம்பத்தில் வந்து உப்பு போடுறாங்கன்னு தெரியல. மற்றபடி கயிறு கட்டுறது, வளையல் கட்டுறது அது எனக்கு தெரியும். உப்பு கொட்டுறது மட்டும் எதுக்குன்னு தெரியும். அப்புறம் நானும் எங்கள் சின்னத்தையும் உப்பெல்லாம் கொட்டிட்டு அப்புறம் கொட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. வீடியோ வேறு லென்த்தாக போகிறதுனால ஸோ என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறதும் அப்புறம் தெரியல. அப்புறம் சரி உப்பெல்லாம் கொட்டிட்டு க்யூவில் நின்னாச்சு. அதேமாதிரி அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் எதுக்கு கொட்டுறாங்க அதுவும் எனக்கு தெரியல. பட் எல்லாம் கொட்டினாங்க. அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நெத்தியிலெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் உள்ளே வந்து கருவறை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனால அதை எடுக்கல, வீடியோவும் ஷூட் பண்ணலை. ஃபோட்டோஸ் மட்டும் வெளியே வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த நாக சிலை வந்து நிறையா இருந்துச்சு. அப்புறம் நாக சிலைக்கு எல்லாம் மஞ்சளெல்லாம் குங்குமம்லாம் கொட்டியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் லைனாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு விநாயகர் இருந்தது. அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த அரச மரம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அரச மரத்தையும் எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வெளியே கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நமக்கு தான் எங்கே என்ன தான் நம்ம வீட்டில் எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் பிடிச்சாலும் கோயிலில் கொடுக்குற கூழுக்கோ பிரசாதத்துக்கோ நம்ம அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் தான், தனி அடிமை தான். அவ்வளோ வெயிலில் எல்லாம் பண்ணி சுற்றி போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தும் கூட கூழ் கொடுக்குறாங்கன்ட்டு அங்கே ஓடியாச்சு. கூழ் அடிக்க பறைக்க பாருங்கள் எவ்வளோ கூட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு நிற்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, லாஸ்ட்டாக வரவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ ஸோ வெயிட் பண்ணி சரி நம்ம அப்படி அடித்து பிடிச்சி போய் வாங்கணுன்ட்டு இல்லை அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக அவங்க கொடுக்கும்போதே வாங்கி குடிச்சிட்டு அதையும் ஒரு வீடியோவாக நமக்கு கேமராமேன் யாரும் நம்மளே தான் நம்ம கேமராமேன். ஸோ நம்மளே செல்ஃபியில் திருப்பி வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கூலி எப்போ கொடுப்பாங்க கூட்டம் எப்போ குறையுன்ட்டு வெயிட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நானும் அத்தையும் வந்தேன். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நான் இப்போ அந்த அத்தையோடு போகும்போதும் தெரியும், நான் எனக்கு கல்யாணம் 12 வருஷமாக சேலத்தில் இருக்கேன். பட் கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து கல்யாணம் புதுசில் ஒரு டைம் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 2 டைம் ரீசெண்டாக எங்கள் அத்தையோடு போனேன். அவங்களோட போகும்போது சுற்றி இந்த வெளியே இந்த அம்மன் சிலை இருந்துச்சுல அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ செல்ஃபீஸ் நானும் அந்த அத்தையும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வெளியே வரும்போது கூழெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. இந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலான டேவா, ஸோ நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. இதை ஓகே டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.